ஹலோ, திஸ் இஸ் விக்னேஷ் அண்ட் யூ ஆர் வாட்சிங் எட்டல் மொபைல் சர்வீஸ். இன்றைக்கான வீடியோவில் பார்த்தீங்கன்னாக்கா நம்மக்கிட்ட ஒரு சாம்சங் M33 5G டெட் கண்டிஷனில் வந்திருக்குங்க. ஸோ ஃபஸ்ட்டு கேபிளை கனெக்ட் பண்ணோன்னே எந்த விதமான ஆட்டோ கன்சப்ஷனும் எனக்கு இல்லை. ஸோ ப்ரைமரி லைன் எனக்கு எல்லாமே ஓகே. ஸோ ஆஃப்டர் ட்ரிகர் அதாவது ஆன் ஆஃப் பட்டன் ப்ரெஸ் பண்ண பிறகு பார்த்தீங்கன்னாக்கா எனக்கு ஒரு 120 மில்லியம்ஸில் போய் எனக்கு ஸ்டக் ஆகுது. ஓகே, இப்போது இது ஒரு காமனான இஷ்யூ. ஸோ சிபியூ ட்ரை ஆகிடுச்சு. நம்ம இதை ரீபால் பண்ண போகிறோம். ஓகேங்களா, இதுக்கு நான் ஷீல்டை மொத்தமாக பிரிக்கலை. ஸோ தேவையான அளவுக்கு மட்டும் நான் ஷீல்டை கட் பண்ணிக்கிறேன். ஸோ அன்னெசரியாக நான் எல்லா ஷீல்டுமே ரிமூவ் பண்ணலை. ஓகேங்களா, ஸோ இப்போ ஷீல்டு கட் பண்ணியாச்சு. இப்போ சைடில் இருக்கிற க்ளூவெல்லாம் நான் க்ளீன் பண்ண போகிறேன். ஸோ க்ளீன் பண்ணுறதுக்கு பார்த்தீங்கன்னாக்கா 250 டிகிரி செல்சியஸ், ஏர் 60. நான் யூஸ் பண்ணுற ப்ளோயர் 861 DW. ஸோ ஒன் சைடெல்லாம் இது பண்ணிட்டோன்னே 360 டிகிரி செல்சியஸ் நான் வைக்கிறேன். ஸோ ஏர் 60. ஸோ ஸ்க்ராப்பர் பிளேட் வச்சு நான் ரிமூவ் பண்ணுறேன். ஓகே, ஸோ ஒன்ஸ் ரிமூவ் பண்ணதும் எக்ஸஸாக இருக்கிற லெட்டை மட்டும் நான் ஃபஸ்ட்டு ரிமூவ் பண்ணிடுறேன். ஸோ ரிமூவ் பண்ணிவிட்டு நெக்ஸ்ட்டு நான் விக்கு வச்சு க்ளீன் பண்ண போகிறேன். இப்போ நான் விக்கு வச்சு க்ளீன் பண்ணும்போது எனக்கு அங்கங்கே ஸ்டக் ஆகிற மாதிரி தெரிஞ்சுது அப்படின்னாக்கா நம்ம 183 கன்வெர்ட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் திருப்பி விக்கு யூஸ் பண்ணுங்கள். உங்களுக்கு ரொம்ப சாஃப்டாக ஆகிடும். ஓகேங்களா, ஸோ ஒன்ஸ் நீங்கள் பண்ணதும் எல்லா இன்டர்ஃபேஸும் செக் பண்ணுங்கள். இன்னும் அங்கங்கே உங்களுக்கு மோல்டடாக லெட் இருந்ததுனாக்கா திருப்பி ஒரு வாட்டி விக்கு போடுங்க. நீங்கள் செகண்ட் டைம் உங்களுக்கு இன்டர்ஃபேஸ்லாம் மோல்டடாக இல்லை அப்படின்னாக்கா நீங்கள் செகண்ட் டைம் விக்கு போடணுன்னு அவசியம் இல்லை. இப்போ நம்மளுக்கு போர்டு ரெடி ஆகிடுச்சு. இப்போ நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னாக்கா நம்ம சிபியூவை ப்ரிப்பேர் பண்ணோம். ஸோ இதுக்கு பார்த்தீங்கன்னாக்கா இந்த வாட்டி நான் ஒரு ப்ரீ ஹீட்டர் வாங்கியிருக்கேன். இதை நான் ஆல்ரெடி ஒரு 2 மந்த்ஸாக யூஸ் பண்ணிகிட்ருக்கேன். எனக்கு நல்ல ரிசல்ட் கொடுக்குது. ஸோ இது பிராண்ட் பார்த்திங்கன்னா எம்ஆன்ட்டு நான் யூஸ் பண்ணிகிட்ருக்கேன். ஓகே, ஸோ இதிலே டிஃப்ரெண்ட் மோட்ஸ் இருக்குது. 160, 120, 180, 200, 220, 250 டிகிரி செல்சியஸ்க்கு நிறைய மோட்ஸ் இருக்குது. ரொம்ப நல்லா இருக்குது. நீங்கள் நார்மல் சார்ஜர்லேயே இதில் சூட்டபுளாக இருக்குது. ஓகே, ஸோ சி டைப் சார்ஜரில் ப்ளக்இன் பண்ணிவிட்டு ஆன் பண்ணால் போதும். வித்தின் ஒரு 10 செகண்ட்ஸில் நல்லா ஹீட்டப் ஆகிடுதுங்க. நம்ம அச்சீவ் பண்ணுற டெம்பரேச்சர் வந்துடுது. இப்போது சிபியூ அதில் ஹோல்ட் பண்ணுறோம். ஓகே, இங்கே பாருங்கள், டக்குன்னு ரீச் ஆகிடுச்சு பாருங்கள் டெம்பரேச்சர். ஆஸ் யூஷுவல் நம்ம சால்ட்ரைனை வச்சுட்டு நம்ம க்ளீன் பண்ண போகிறோம். ஸோ இதுக்கு முன்னாடி மெத்தட் நம்ம என்ன பண்ணுவோம், ஒரு ஐசி ஹோல்டர்லையோ இல்லை நார்மல் ஹோல்டர்லையோ சிபியூ ஹோல்ட் பண்ணிவிட்டு ப்ளோயரில் 250 டிகிரி செல்சியஸ் வச்சுட்டு நம்ம க்ளீன் பண்ணுவோம் இல்லையா. ஸோ ப்ளோயர் பதிலாக இந்த ப்ரீ ஹீட்டரை நான் யூஸ் பண்ணுறேன். அவ்வளோதான் டிஃப்ரென்ஸ். நீங்கள் இது தேவையில்லை, நான் ப்ளோயரே எனக்கு கம்ஃபர்டபுளாக இருக்குனாக்கா தாராளமாக ப்ளோயர்லேயே யூஸ் பண்ணுங்கள். நான் இந்த ப்ராடக்டை ரெக்கமெண்ட் பண்ணல, எனக்கு இது யூஸ் பண்ணுறதுக்கு நல்லாயிருக்கு. உங்களுக்கு வேணும்னாக்கா நீங்கள் வாங்கலாம். இல்லை ப்ளோயர் மெத்தடே நல்லா இருக்குனாக்கா நீங்கள் தாராளமாக யூஸ் பண்ணலாம். ஸோ ஆஸ் யூஷுவல் பேஸ்ட் எல்லாமே பொறுமையாக க்ளீன் பண்ணுங்கள். ஐசியை ஸ்க்ராட்ச் பண்ணாத மாதிரி பண்ணுங்கள். ஓகே, ஸோ இது பை எக்ஸ்பீரியன்ஸாக உங்களுக்கு வரும். ஸோ நீங்கள் ஃபஸ்ட் டைம் செகண்ட் டைம் பண்ணும்போது கண்டிப்பாக நீங்கள் ஸ்க்ராட்ச் பண்ணுவீங்க, அது பரவாயில்ல. பட் கஸ்டமர் போர்டில் ப்ராக்டிஸ் பண்ணாதீங்க. இப்போ ஐசி க்ளீன் பண்ணியாச்சு. இப்போ நீங்கள் நோட்டீஸ் பண்ணலாம், ஒரு பக்கம் மட்டும் எனக்கு ஆக்சைட் ஃபார்ம் ஆகிருக்கு. ஸோ எக்ஸஸாக லெட்டை மட்டும் அப்ளை பண்ணிவிட்டு 1 by 1 நான் க்ளீன் பண்ணுறேன். ஓகே, இப்போ எனக்கு எல்லாமே சில்வர் ஆகிடுச்சு பாருங்க. இப்போது சிபியூ ரீபால் பண்ண ஸ்டார்ட் பண்ணலாம். ஸோ இந்த மாதிரி உங்களுக்கும் நீங்கள் ஒரு பர்ஃபெக்ட் ஹேண்ட் ஸ்கில்லோடு ஒர்க் பண்ணணும். இல்லை நான் ஆல்ரெடி பேசிக் ஒர்க்ஸ் பண்ணிகிட்ருக்கேன். ஸோ பக்கத்து கடைக்காரங்களாம் நல்லா சர்வீஸ் பண்ண ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க, நான் இன்னும் லேக் ஆகிட்டுருக்கேன் நீங்கள் நினைக்கிறீங்க அப்படின்னாக்கா தாராளமாக கீழே டிஸ்கிரிப்ஷனில் இருக்கிற நம்பருக்கு காண்டாக்ட் பண்ணுங்கள். நம்ம கோர்ஸ் பார்த்திங்கனாக்கா பேசிக் டு அட்வான்ஸ் லெவலில் எடுத்துகிட்ருக்கோம். ஸோ நம்ம கண்டக்ட் பண்ணுறது ஒரே கோர்ஸ் தான். பேசிக் கோர்ஸோ அட்வான்ஸ் கோர்ஸோ தனித்தனி கிடையாது. ஸோ நீங்கள் கீழே டிஸ்கிரிப்ஷனில் இருக்கிற நம்பருக்கு காண்டாக்ட் பண்ணுங்கள், உங்களுக்கு ஃபுல் டீட்டெயில்ஸ் நான் கொடுக்குறேன். இப்போது இந்த சாம்சங் சிபியூக்கும் பார்த்தீங்கன்னாக்கா நான் 183 டிகிரி செல்சியஸாக நான் யூஸ் பண்ணுறேன். பிபிடி யூஸ் பண்ணுறேன். 220 நான் யூஸ் பண்ணலை. ஸோ மேக்ஸிமம் சாம்சங்கில் ரிட்டர்ன்ஸ் வரதில்லை. ஸோ ரெட்மியில் மட்டும்தான் ரிட்டர்ன்ஸ் வரதால் ரெட்மி சிபியூ நீங்கள் ஒர்க் பண்ணுறீங்க அப்படின்னாக்கா ஒரு 220 யூஸ் பண்ணுங்கள். ஸோ நிறைய பேர் என்ன கேட்டிங்க, சிபியூ ரீவால்வ் பண்ணால் எப்படி நீங்கள் க்ளீன் பண்ணுறீங்கன்ட்டு. இப்போ நீங்கள் பார்க்கலாம், ஒரு பக்கம் மட்டும் நான் என்ன பண்ணுறேன், சாய்ச்சி வச்சுக்கிட்டேன் சிபியூவை. ஒரு ட்ராப் பை ட்ராப்பர் தின்னர் ஆர் பெட்ரோல் ஓகே ட்ராப் பண்ணுங்கள். ஸோ நீங்கள் நல்லா பார்க்கலாம். ஸோ மைக்ரான் டஸ்ட்டெல்லாம் இருக்குது பாருங்கள், கொஞ்சம் கொஞ்சமாக வெளியே வருது பாருங்கள். ஓகேங்களா, ஸோ இந்த மாதிரி நீங்கள் பண்ணிங்கனாக்கா ரொம்ப ஈஸியாக, நீங்கள் ரொம்ப நேரம் ப்ரஷ் வச்சு தேய்க்கணுன்னு அவசியம் இல்லை.
ஸோ இந்த மெத்தட் யூஸ் பண்ணுங்கள், நல்லா உங்களுக்கு க்ளீன் ஆகும். நீங்கள் காட்டன் வச்சு நீங்கள் பயன்படுத்துகிறீங்க அப்படின்னாக்கா அந்த காட்டன் ஃபைபர் இருக்கு இல்லையா, ஸோ உங்கள் ஐசிக்கு பாலிங்க்கு நடுவில்லாம் போய் மாட்டிக்கும். ஸோ எனக்கு இந்த மெத்தட் நல்ல ரிசல்ட் கொடுக்குது. ஸோ தின்னர் வேஸ்ட் ஆகிட்டாதே நினைக்காதீங்க. இந்த CPU நீங்கள் பண்ணிங்கனாக்கா எவ்வளோ காஸ்ட் வாங்குவீங்கன்னு உங்களுக்கே தெரியும். ஸோ தின்னரோட காஸ்ட் அதில் ஒரு 5% தான் இருக்கும். ஸோ நீங்கள் தாராளமாக அஃபோர்ட் பண்ண முடியும். ஸோ நீங்கள் எவ்வளோக்கு எவ்வளோ க்ளீனாக பண்ணுறீங்களோ அவ்வளோக்கு ரிசல்ட் வரும். ஓகே, இப்போ லைட்டாக ப்ளோவில் ஒரு சின்ன ஒரு ப்ளோ மட்டும் பண்ணுங்கள். ரொம்ப அந்த லெட் மெல்ட் ஆகிற வரைக்கும் நம்ம ஹீட் பண்ணணும்னு அவசியம் இல்லை. ஜஸ்ட் அந்த தின்னர் எவாப்ரேட் ஆகிறது மட்டும். ஸோ இங்கே பாருங்கள். ஸோ நம்மளுக்கு க்ளீனாக இருந்துச்சா, நீங்கள் எவ்வளோ நேரம் ப்ரஷில் தேய்ச்சாலும் இந்த மாதிரி ரிசல்ட் வராது உங்களுக்கு. நம்மளுக்கு எல்லாமே க்ளீன் ஆகிடுச்சு. இப்போது நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னாக்கா போர்டில் ஐசியை ப்ளேஸ் பண்ண ஸ்டார்ட் பண்ணலாம். ஸோ போர்டில் வந்து பார்த்தீங்கன்னாக்கா கொஞ்சமாக ஃப்ளக்ஸ் வைங்க. ஃபஸ்ட் டைம் பாலிஷ் போகிற மாதிரி இருந்தால் போதும், ரொம்ப நிறைய ஃப்ளக்ஸை அப்ளை பண்ணாதீங்க. ஓகே, CPU கரெக்டான பொசிஷனில் ப்ளேஸ் பண்ணிடலாம். இப்போது டெம்பரேச்சர் சேம் 360 டிகிரி செல்சியஸ் தான், பட் ஏர் மட்டும் பார்த்திங்கனாக்கா நான் 20 யூஸ் பண்ணுறேன். 12 mm நாசல் யூஸ் பண்ணுங்கள். CPU பண்ணும்போது 12 mm நாசல் யூஸ் பண்ணுங்கள். 6 mm 8 mm பண்ணிங்கனாக்கா கரெக்டான ரிசல்ட் வராது. ஓகே, இப்போ கரெக்டாக ஐசி ப்ளேஸ் பண்ணியாச்சு. ஸோ ரூம் டெம்பரேச்சர் வந்த பிறகு சப்ளை கொடுக்க ஆரம்பிங்க, அது ஹீட்டிங்லேயே பண்ணாதீங்க. ஓகேங்களா, இப்போ நம்மளுக்கு செட் ஆன் ஆகிடுச்சுங்க. ஓகே, ஸோ இந்த மாதிரி நிறைய வீடியோஸ் வேணும் அப்படின்னாக்கா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஓகே, ஸோ இந்த வீடியோஸ் பிடிச்சிருந்தாக்கா உங்கள் ஃப்ரெண்ட்ஸை ஷேர் பண்ணுங்கள். ஸோ நம்ம மேக்ஸிமம் சர்வீசஸ் எல்லாமே பார்த்திங்க அப்படின்னாக்கா லைவ் கிளாஸஸாக தான் நம்ம நடக்கிறோம். ஸோ மேக்ஸிமம் தியரி பார்ட்ஸ் இருக்கும். மார்னிங் ஹவர்ஸ் ஃபுல்லாமே உங்களுக்கு தியரிஸ் இருக்கும். ஒரு 1.5 hours or 2 hours தியரி இருக்கும். அதுக்கப்புறம் ஆஃப்டர் லன்ச் வந்து பார்த்திங்கனாக்கா ஃபுல் அண்ட் ஃபுல் உங்களுக்கு ப்ராக்டிக்கல் கிளாஸஸாக தான் இருக்கும். ஓகே, நம்மளுக்கு செட் ஆன் ஆகிடுச்சுங்க. ஓகே, ஸோ தேங்க்யூ ஃபார் வாட்சிங். ஸோ நெக்ஸ்ட்டு சண்டே வேறு ஒரு வீடியோவில் சந்திப்போம்.